ஹாய், வெல்கம் டு அனிதா லைஃப். போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே 5K ரீச் ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவரும் அவரோட வேலையை பார்க்கறதுக்கு போயாச்சு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் இந்த விலாகை வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா இது அனிதா லைஃப் சம்மந்தமான வீடியோஸ் தான் இதில் வரும். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கினேன். நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சு பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா புளிக்குழம்பாக வச்சுருந்தேன். மதியம் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு பசங்களுக்கு லஞ்சுக்காக இன்றைக்கி கருவேப்பிலை சாதத்தை புளி சாதம் மாதிரி அந்த பொடி மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதில் ரெடி பண்ணிக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு காரக்குழம்புக்கு சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு வந்து பொடலங்காய் கூட்டு, கடலப்பருப்பு, சிறுபருப்பு போட்டு வச்சுட்டேன். அப்புறம் சுட சாதமும் இருக்குது, கொஞ்சம் ரசம் இருக்குது. கருவேப்பிலை சாதம் பொடி வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி என்னோடய சதீஷ் அனிதா சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இல்லைனா இந்த சேனலில் கூட நான் போடுறேன். கருவேப்பிலை வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பசங்களுக்கு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரையும் இதே மாதிரி தான் பொடி பண்ணி சாதமாக செஞ்சோன்னா அவ்வளோ நல்லது. நான் அந்த ரெசிபியை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லலாம் கருவேப்பிலை சாதத்தோட வாசனை வந்து பசங்களுக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் நான் முடி வளரும், இதில் சத்து இருக்குது அப்படிலாம் சொன்ன உடனே பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பழகிருச்சு. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். பசங்க வந்து வளர்ந்த பசங்களான்றதுனால நான் எதை கலரி கொடுத்தாலும் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த குழம்பு ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸு கிளறி கொடுத்துருவேன். இதில் வந்து நான் கருப்பு உளுந்து வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் நம்ம சத்தோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரேன் நான் பசங்களுக்கு. இதுதான் எங்களோட லஞ்ச் இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் பசங்க ஸ்கூல் போயிட்ட பிறகு நான் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ அதே தான் நானும் செய்வேன். சாமான் கழுவேன், துணி துவைப்பேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், டிவி பார்ப்பேன், திருப்பூர் துணி மடித்து வைப்பேன். இப்படியே தான் நம்மளோட நாள் வந்து போகும். ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம் கழுவ போகிறேன். அதுக்கும் முன்னாடி வந்து கூடை ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூடையை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாத்திரம் கழுவ போகிறோம். ஆமாம், இது எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. எல்லோரும் பண்ணுறது தான் நானும் பண்ணுவேன் அஃப்கோர்ஸ். அடுத்து இந்த மிக்ஸி மூடியெல்லாம் எடுத்து வைக்கணும். எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த 4 செல்ஃபு மட்டும்தான் இருக்குது. மற்ற செல்ஃப் எதுவுமே இல்லை. நான் மளிகை சாமானும் இதிலே வைக்கணும், பாத்திரமும் இதிலே வைக்கணும், தேவைப்படுற இந்த பக்கெட் ஐட்டம்ஸ், பெரிய பெரிய பக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அதிலையே வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரேக் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா, ரெடிமேடாக ஏதாவது வாங்கி ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவரும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார். சொல்லிக்கினே இருக்கிறாரு. சொல்லி ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. இதுக்குள்ளே சீக்கிரத்தில் ரெடி பண்ணிவிடுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அதுவும் நமக்கு தேவையான பொருளை நம்ம கேட்குறோன்னா காது கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது? என்கிட்ட பாருங்கள் 4 தட்டு, 4 கரண்டி, 4 இது தான் இருந்தது. இப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்குது. எப்படி தான் வாங்கி குவிச்சேனே தெரில. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் எனக்கே தெரியுது, ஏன் இவ்வளோ பாத்திரத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு. சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து தண்ணியில் விளையாடணுன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். எப்படா தண்ணியில் விளையாடுவோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த தண்ணியை பார்த்தாவே கடுப்பாகுது. துணி துவைக்கிறது, சாமான் கழுவுறது, எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறோமா, செம்ம டென்ஷன் தான் ஆகும். இதில் மழை வந்துச்சுன்னா தான் இன்னும் கொடுமையாக இருக்கும். ஏன்டா இந்த மழை வருது, துணியெல்லாம் காய வைக்கணுமே அப்படின்னு. நம்ம என்னைக்கு துணி நிறைய துவைக்கிறோமோ அன்றைக்கி தான் மழை நல்லா பிச்சுக்கின்னு வரும். 4 ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நம்ம காய வைக்கிறோன்னா அன்றைக்கி வந்து மழையே வராது, சரியான வெயில் இருக்குது. டக் டக்குன்னு கழுவிடும். ஒரு வழியாக பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணும். பாத்திரம் கழுவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் கீழே சிந்துமா, அதெல்லாம் துடைச்சிட்டு வீட்டை பெருக்கிக்கலாம்.
இவ்வளோ குப்பை பாருங்கள். எப்பயுமே கதவு சாத்தி தான் வைக்கிறேன், அதுக்கே இவ்வளோ டஸ்ட்டு வருது. இவ்வளோ தூரம் பெருக்குனது குப்பை அள்ளது பெரிய விஷயம் கிடையாது. இந்த லாஸ்ட்டில் இவ்வளோண்டு நிற்கிது பாருங்கள். இதை தான் மெயினாக எப்படி இதில் அள்ளி எடுக்கணுன்றது தான். அள்ள வந்துக்கினே இருக்குது. ஓகே, ஒரு வழியாக அள்ளிட்டேன். அப்பாடா, நான் வந்து பாத்திரம் கழுவிட்டேன், வீட்டையும் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன், அது துவைச்சி கொடுத்துருச்சு. இப்போ வந்து காய வைக்கிறதுக்கு வந்துருக்குறேன். நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையா, கையிலே துவைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. எங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, அதை வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்குலாம் நிறைய ட்ரெஸ் இருக்கோ அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுவேன். பசங்களோட யூனிஃபார்மை வந்து கம்பல்சரி நான் வந்து கையில் தான் வாஷ் பண்ணுவேன். செம்ம வெயில் அடிக்குது இன்றைக்கி. டக்குன்னு காய வச்சுட்டு போயிடலாம். எவ்வளோ துணி காயுது பாருங்கள். வெயிலில் வந்து இந்த ஸ்டாண்டு இருக்குது, காற்றுல ஆடுதுன்னு சொல்லி கல் எடுத்து வச்சுருக்கிறேன். காற்று செம்மையாடிக்குது, விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்கு போக வேண்டியது. க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சோஃபா கவர் மட்டும் மாற்றணும், அதுக்கு நேரம் வரும்போது மாற்றிக்கலாம். வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஹோம் டூர் கேட்டிங்க இல்லையா, இது ஒரு ரூமு, இது பாத்ரூம் போகிற வழி, இது வந்து பெட்ரூமு, இது வந்து கிச்சன், அவ்வளோதான். இது வந்து பூஜை ரூம். இதுதான் சின்ன வீடு. அப்பா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து டிவி பார்க்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அனிதா லைஃப்பில் நம்ம என்னென்ன வேலை செஞ்சோம்? பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கணும், துணி துவைச்சோம், காய வச்சோம், இதுதான் வேலை. அப்புறம் வந்து இனிமேல் சதீஷ் அனிதா சேனலுக்கு வந்து நிறைய கண்டென்ட்டு யோசித்து நான் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் வந்து காய வச்ச துணியை திருப்பி எடுத்துன்னு வந்து மடித்து வைப்போம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட சிம்பிள் ரொட்டீன் விளாகு. இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனிதா லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் போடுறேன். பாய்.